அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியாவில் பாஜக ஆட்சி முடிவுக்கான கவுண்டவுன் ஆரம்பமாகியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் பாஜக ஆட்சி முடிவுக்கான கவுண்டவுன் ஆரம்பமாகி இருப்பதாக முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புகழ்பெற்ற லோக்நிதி CSDS ஆய்வு அமைப்பு 2024 மக்களவைத் தேர்தலில் முக்கிய பிரச்சினைகள் எவை என மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தியதில் பாஜக ஆட்சி முடிவுக்கான கவுண்டவுன் ஆரம்பமாகியிருப்பதாக முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். புகழ்பெற்ற லோக்நிதி CSDS ஆய்வு அமைப்பு 2024 மக்களவைத் தேர்தலில் முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆய்வு நடத்தியதில் தற்போது இந்தியாவில் பாஜகவின் ஆட்சி முடிவுக்கான கவுண்டவுன் ஆரம்பமாகியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். புகழ்பெற்ற CSDS ஆய்வு அமைப்பு 2024 மக்களவை தேர்தலில் முக்கிய பிரச்சனைகள் எவை என மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தியிருப்பதாகவும் அதில் 27% பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை இல்லாமல் இருப்பதுதான் முக்கிய பிரச்சனை என்றும், 23% பேர் விலைவாசி உயர்வு என்றும், 55% பேர் 5 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாகவும், ஏழை மக்களில் 76% பேர் விலைவாசி உயர்வே இத்தேர்தலில் முக்கிய பிரச்சனை என்றும் கூறியிருக்கிறார்கள். இதிலிருந்தே பாஜக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்டவுன் ஆரம்பமாகிவிட்டது என்றும், அதிகரித்துவிட்ட ஊழல் கார்ப்பரேட்டுகளிடம் மட்டுமே மீண்டும் மீண்டும் குவியும் செல்வம், தொடரும் பாகுபாடுகள் என மக்களின் அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி படுதோல்வி அடைந்து விட்டதாக மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள். சிலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.